Good morning, 3rd standard students. Welcome to the environmental studies class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் states of matter, uses of matter in different states and அதை பேஸ் பண்ணி வர exercise 15. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மேட்டர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட பேசிக்ஸ் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அது எப்படி வேறுபடுது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த மேட்டருக்கு 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. அது எப்படி ஒரு ஸ்டேட்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, டோன்ட் கிராஸ் த பிரிட்ஜ் அன்டில் யூ கம் டு இட். அது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அது வரல, அதுக்குள்ளே நம்ம அதை நினச்சி வரி பண்ணக்கூடாது. நம்ம அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே வந்த அப்புறம் தான் அதை நினச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் செஞ்சு நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வரி பண்ணால் நம்மளால் நம்ம அந்த ப்ரெசண்ட்டில் இருக்க அந்த ஒர்க்கை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, நம்மளால் அந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்றதான் இதோட மீனிங். இப்போ நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து இதை லேர்ன் பண்ணிக்கலாம் என்னது அப்படின்றது உங்களுக்கு நீ ஸ்டோரி மூலிமா ஈஸியாக புரியும். இந்த ஸ்டோரியில் ஒரு கேர்ள், அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற ஒரு கேர்ள், உங்களை மாதிரியே ஸ்கூல் போகிற ஒரு கேர்ள். அந்த பொண்ணு பேர் அர்ச்சனா. அந்த பொண்ணுக்கு மேக்ஸில் கொஞ்சம், அந்த பொண்ணு ரொம்ப மேக்ஸ்னால் பயப்படும். அப்போ எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ எக்ஸாமுக்கு அந்த பொண்ணு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம். அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம். ஐயோ, செகண்ட் எக்ஸாமே மேக்ஸ் வந்துருச்சே, நம்மளுக்கு மேக்ஸ் ரொம்ப வீக்கு, நம்மளால் மேக்ஸ் போட முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாம் இல்லையா, அந்த பொண்ணு சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, ப்ரிப்பரேஷனே பண்ணலை. அப்போது அவங்க அம்மா அந்த பொண்ணோட ஸ்டடி ரூமில் கேட்குறாங்க, என்னாச்சு அர்ச்சனா, ஏன் இவ்வளோ வரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, செகண்ட் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாமா, நான் மேக்ஸில் வீக் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப வரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸாம் சயின்ஸ் இல்லை, நீ மற்ற எக்ஸாம்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, நல்லா எல்லா எக்ஸாமுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீ ப்ரிப்ரேஷன் பண்ணு, மேக்ஸ் கண்டிப்பாக உனக்கு இந்த வாட்டி ஈஸியாக தான் வரும், நீ பயப்படாத, வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்பையும் அவங்க அம்மாவோட அட்வைஸை அந்த பொண்ணு கேட்காம ரொம்ப வரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால அவள் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் டே மேக்ஸ் எக்ஸாமும் வந்துருச்சு, அதையும் அட்டன் பண்ணிட்டா. இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் அவள் எழுதிட்டா, அட்டன் பண்ணிட்டா. முடிச்ச அப்புறமா ஒரு 10 டேஸில் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தப்போ அவள் ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தப்போ மேக்ஸ் அவளுக்கு கொஷின் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. ஸோ அவள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா அவளுக்கு அந்த ஃபியர் இருந்துச்சுல்ல, அதனால் அவள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸ் பண்ணிட்டா. ஸோ அவள் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா. பட் மற்ற சப்ஜெக்ட்லாம் இவள் வரி பண்ணிக்கிட்டே இருந்தனால அவள் சயின்ஸில் ரொம்ப லோ மார்க்ஸ், ஜஸ்ட் பாஸ் மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தா. ஏன்னா அவள் சயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி அவள் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் பயந்துக்கிட்டே இருந்தால, அவள் மேக்ஸை பற்றி மட்டும் தான் யோசிச்சா, அதை ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால அவனால் சயின்ஸ் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவளுக்கு சயின்ஸ் எக்ஸாமில் லோ மார்க்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஜஸ்ட் பாஸ் மார்க்ஸ் மாதிரி தான் வாங்கியிருந்தா. அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணா, அவங்க அம்மா சொன்ன வேர்ட்ஸ் ரொம்ப ட்ரூ வேர்ட்ஸ். நம்மளுக்கு எப்போ அந்த சுச்சுவேஷன் வருதோ ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்ம அதை பற்றி வரி பண்ணிக்கிட்டு நம்ம அந்த டைமில் ப்ரெசென்ட்டில் இருக்க ஒர்க்கை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த ஒர்க்கையும் நம்ம பார்க்கணும். நாளைக்கு என்ன இருக்கோ அதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம், பட் நம்ம வரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சப்போஸ் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, ரொம்ப டஃப்பான ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பிளான் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம பிளான் ரெடியாக வச்சுக்கலாம். பட் நம்ம அதே நினச்சி வரி பண்ணிக்கிட்டு இன்றைக்குள்ள ஒர்க்கை நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னா இன்றைக்குள்ள ஒர்க் நம்மளுக்கு சரியாக நடக்காது. அது நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எப்போ அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வருதோ அப்போ தான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதான் இந்த ஸ்டோரியோட மாரல், அதான் இந்த ப்ராவர்ப்க்கு மீனிங். டோன்ட் கிராஸ் த பிரிட்ஜ் அன்டில் யூ கம் டு இட். இதில் என்ன சொல்கிறாங்க, பிரிட்ஜ் நீங்கள் க்ராஸ் பண்ணணுன்னா நீ ஃபஸ்ட்டு பிரிட்ஜுக்கிட்ட போய் நிற்கணும், அந்த எட்ஜில் போய் நிற்கணும், அதுக்கப்புறம் தான் நீ க்ராஸ் பண்ணணும். நீ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே அடுத்து பிரிட்ஜ் வரப்போதே, நம்ம க்ராஸ் பண்ணணுமேன்னு சொல்லி நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஸ்டோரியோட மாரல். இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தானே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்ஸில் 3 ஸ்டேட்ஸ் இருக்குது மேட்டருக்கு, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இது சாலிட்லேருந்து நம்ம லிக்விடுக்கும் சேஞ்ச் ஆகும் மேட்டர், லிக்விட்லேருந்து கேஸ்க்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் ஐஸ். அந்த கிளாஸில் வாட்டர் தெரியுதுல, அந்த வாட்டருக்குள்ளே ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், இங்கே வந்து வாட்டர் எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் பார்க்குறீங்கள, செகண்ட் பிக்சரில் வாட்டர், தேர்டு ஒனில் வாட்டர் வேப்பர். அந்த மேலே ஸ்டீம் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுதான் வாட்டர் வேப்பர். இது வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இது மாதிரி மாறுது. நம்ம ஐஸை ஹீட் பண்ணோம் அப்படின்னா வாட்டராக மாறும், வாட்டரை ஹீட் பண்ணோன்னா இந்த வாட்டர் வேப்பராக மாறும். ஐஸ் க்யூப்ஸ்க்கு பாருங்கள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபினட் ஷேப் இருக்குது. ஏன்னா அது சாலிட், அது வந்து ஃப்ளோ ஆகாது, வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆகாது. ஐஸ் வந்து வாட்டரை விட ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோம்ல, ஐஸ் க்யூப்ஸ் வந்து வாட்டரில் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஐஸ் க்யூப்ஸ் வாட்டரோட ரொம்ப லைட்டாக இருக்கும் வெயிட்டில். ஆனால் அது வந்து பார்க்க ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்மளால் அதை கையில் பிரேக் பண்ண முடியாது. ஏதாவது வுட்டன் ஹேமர் இல்லை வந்து நல்ல வெயிட்டான பொருளை வச்சு அதை பிரேக் பண்ணணும், இல்லைனா அது பிரேக் ஆகாது. பட் ஹீட் பண்ணால் மெல்ட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஏதாவது டம்ளர் இல்லை ஏதாவது வெசலில் வந்து ஐஸ் க்யூப்ஸ், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா மெல்ட் ஆயிரும். நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாவே, டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா மெல்ட் ஆகி வாட்டராக ஃபார்ம் ஆயிரும். எப்படி, ஏன்னா ரூமில் ஹீட் இருக்கும்ல, அந்த டெம்பரேச்சர்லேயே அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகி வாட்டராக ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வெசலை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது அது நல்லா பாயில் ஆன அப்புறமா அதுலேருந்து வாட்டர் வேப்பர் மேலே வரும். ஸோ இது என்ன ஆகுது, லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் வாட்டர் ஆகும்போது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விடுக்கு மாறுது. அப்புறம் அந்த லிக்விடை ஹீட் பண்ணும்போது லிக்விட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டில் வாட்டர் வேப்பராக அந்த ஸ்டீமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டீம் வந்து ஏரோட ரொம்ப லைட்டானது, வெயிட்டில் வந்து லைட்டானது. அதனால தான் நீங்கள் அதை வாட்டரை ஹீட் பண்ணும்போது ஸ்டீம் வந்து அப்வர்ட்ஸ் மேலே போகுது. அதனால தான் வந்து அது ரொம்ப லைட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்லைடில் வந்து அந்த ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் நடக்குதுல்ல, அந்த ஹீட் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றத ஈக்குவேஷன் மாடலில் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது ஐஸாக இருந்துச்சா, அது ஹீட் பண்ணும்போது சாலிடில் இருந்துச்சு, ஹீட் பண்ணும்போது வாட்டராக மாறுது, லிக்விட் ஃபார்முக்கு வருது. மறுபடியும் ஹீட் பண்ணும்போது லிக்விட் ஃபார்ம் ஸ்டீமுக்கு, அதாவது கேஸ் ஃபார்முக்கு, கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ரிவர்ஸ். அதே வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது இவாப்ரேஷன் பார்த்தோம். வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது மேலே வாட்டர் வேப்பராக வருது, இவாப்ரேஷன். இப்போ வந்து அதை ரிவர்ஸ் பார்க்க போகிறோம், கண்டென்சேஷன் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த வாட்டர் வேப்பரை வந்து இப்போ எப்படி நம்ம லிக்விடாக மாற்றுறதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா, ஒரு வெசலில் வந்து நீங்கள் வாட்டரை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணி பாயில் ஆன அப்புறமா அந்த பாயில் வாட்டரை நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளர்லையோ இல்லை ஏதாவது ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. போர் பண்ணிவிட்டு அது மேலே இதில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ட்ரே இல்லை ஒரு பிளேட் வச்சு அது மேலே நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ட்ரேக்கு கீழே பிலோ சைடில் டவுன் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பாயில்டு வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பர் மேலே வரும்போது மேலே ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல, அந்த ஐஸ் க்யூப்னால அது கூலாகி அப்படியே திரும்பி வாட்டராக ஃபார்ம் ஆகுது, வாட்டர் ட்ராப்லெட்டாக, அதாவது லிக்விட் ஸ்டேஜுக்கு மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வாட்டரை வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸாக மாறிடுது. ஸோ அதுவும் கண்டென்சேஷன். ஸோ வந்து கேஸ்லேருந்து லிக்விடுக்கு மாறுது, மறுபடியும் லிக்விட்லேருந்து சாலிடுக்கு மாறுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஃபார்முலா, இதை ஈக்குவேஷன் மாடலில் பாருங்கள். ஸ்டீமை வந்து நம்ம வந்து கூல் பண்ணும்போது அது ஹீட்டை வந்து லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, வாட்டர் ஆகுது. மறுபடியும் வந்து அது ஹீட் லூஸ் ஆகும்போது ஐஸ் ஆகுது. ஸோ கேஸ்லேருந்து லிக்விடாக மாறுது, லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதே எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேக்ஸை வச்சு பார்க்க போகிறோம். கேண்டில் வந்து எதால் செய்யப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, வேக்ஸால் தான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேக்ஸ் என்னது, கேண்டில் ஷேப்பில் அந்த வேக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை லைட் பண்ணும்போது, பேர்ன் பண்ணும்போது அந்த வேக்ஸ் அப்படியே அந்த மெழுகுவர்த்தி வந்து அப்படியே உருகி மெல்ட் ஆகி கீழே அப்படியே விழுவுது. அது கீழே விழுந்த அப்புறமா நீங்கள் வந்து அதில் ஃபயர் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சு நீங்கள் ஃபயர் பண்ணி அது மேலே வச்சிங்கன்னா மறுபடியும் அது மெல்ட் ஆகி லிக்விடாக அப்படியே வரும். ஸோ சாலிட் வேக்ஸ் வந்து லிக்விட் வேக்ஸாக மாறுது. மறுபடியும் லிக்விட் வேக்ஸ் வந்து நம்ம ஒரு ஷேப்பு கொண்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் அது வந்து சாலிட் வேக்ஸாக மாறிடுது. ஸோ இங்கேயும் வந்து மேட்டர் வந்து ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுது. தெர் இஸ் அன் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். நம்ம அதை பார்க்க முடியுதுல்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாலிட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்.
மேட்டர் வந்து எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது? 3 ஸ்டேட்டில், சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட் பார்க்க போகிறோம். சாலிட் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா, நம்ம கண்ணால் பார்க்குற நிறைய பொருள் எது இருக்கோ அது எல்லாமே சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சரில் பிரிக்ஸ் இருக்குது, அதாவது செங்கல் நோல, செகண்ட் ஒனில் சிமெண்ட் இருக்குது, தேர்டு ஒனில் வுட் இருக்குது. இது எல்லாமே எதுக்கு வந்து யூஸ் ஆகுது? பில்டிங், இதெல்லாமே வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு இது யூஸ் ஆகுது. நம்ம வீடு கட்டும்போது, பிரிட்ஜ் கட்டும்போது, இல்லை டேம்லாம் கட்டும்போது நம்ம இந்த எல்லா திங்ஸை வச்சு தான் நம்ம அதை கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேர், டேபிள், பெஞ்ச், ஷெல்ஃபு, அங்கெல்லாம் நம்ம வுட்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதுவும் வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல் தான். தேர்டு பிக்சரில் பாருங்கள், வுட் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம யூட்டன்சில்ஸ், நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் அம்மா யூஸ் பண்ணுறாங்களே கிச்சனில், அந்த பாத்திரம் வெசல்ஸ் எல்லாம் வந்து சாலிட் மெட்டீரியலால் தான் செய்யப்பட்டிருக்கு. அயன், அலுமினியம், காப்பர், கிளாஸ், இந்த மெட்டீரியலால் தான் அந்த யூட்டன்சில்ஸ்லாம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இது என்னது? இது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குல்ல, வாட்டரி சப்ஸ்டன்ஸில் இருக்குல்ல, ஸோ இது லிக்விட். இது வந்து லிக்விட், அந்த வாட்டரை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லெமன் ஜூஸ். லெமனையும் லிக்விடையும் சுகர்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம லிக்விட் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். வாட்டர், லெமனேட், நிறையா வந்து ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது, சிரப்ஸ் இருக்குது, சோடா இருக்குது, ஃப்ரூட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஜூஸஸ், டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ், ட்ரிங்கிங்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னது? காஃபி. ஸோ வந்து பெவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டீ, காஃபி நம்ம ஹாட்டாக குடிக்கிறோம்ல, அது எல்லாமே பெவரேஜஸ் அப்படின்வாங்க. இதெல்லாம் என்ன ஃபார்மில் இருக்குது? லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், இதெல்லாம் நம்ம வீட்டில் குடிக்கிறோம்ல. அம்மா அப்பா வந்து டீ, காஃபி குடிப்பாங்க, நம்ம பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடிக்கிறோம்ல. இது எல்லாமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிரோசின், மண்ணெண்ணெய் அப்படின்வாங்கல்ல தமிழில். இது வந்து ஒரு ஃபியூல். இது வந்து நம்ம பேர்னிங் பர்பஸ்க்காக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டவ் இருக்கும்ல, அந்த ஸ்டவ்வில் வந்து சில பேர் இந்த கிரோசின் ஸ்டவ், அந்த கிரோசினை வந்து போர் பண்ணி தான் அதை வந்து அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெஹிக்கிள்ஸில், நம்ம வீட்டில் ஏதாவது பைக்கு, காரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் அதை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நீங்கள் பெட்ரோல் பங்க் எப்போயாவது போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் போர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பைப் மாதிரி வச்சு அதை வந்து அந்த வண்டியோட ஒரு ஹோல் இருக்கும், டேங்கர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அந்த பெட்ரோல், டீசல் வந்து அதை போர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த லிக்விட் வந்து நம்ம ஜஸ்ட்டு இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து ஃபியூவலுக்கோ இல்லை ட்ரிங்கிங் பர்பஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறாங்கல்ல, அப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க? நம்ம வந்து நிறைய லிக்விட் தானே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட், இந்த லைசால் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறையா லேபில் பார்த்தீங்க அப்படின்னா, டிவிலலாம் நிறையா லேப் பார்த்துருப்பீங்க, நிறைய கெமிஸ்ட்ரி லேப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து நிறையா லிக்விட்ஸ் வச்சுருப்பாங்க, நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நிறையா லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அயோடின் டின்ச்சர்னு சொல்லுவாங்க, ஃபீனால், ஸோ இதெல்லாம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பலூன். இந்த பலூனுக்குள்ளே என்ன இருக்கும்? கேஸ் தான் இருக்கும், ஏரை தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இது கேஷியஸ் ஸ்டேட்டு. இந்த பலூனுக்குள்ளே ஏர் இருக்கும். ஏரும் வந்து ஒரு மேட்டர் தான். ஸோ வந்து இந்த ஏர் வந்து எது எதில் இருக்கும்? பலூன்ஸில் இருக்கும். இந்த பால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், இது இந்த டைப்ஸ் ஆஃப் பால்ஸ்லலாம் இருக்கும். அப்புறம் வந்து சைக்கிள் டயரில் இருக்கும். நிறையா வந்து வெஹிக்கிள்ஸோட டயருக்குள்ளே இந்த ஏர் தான் இருக்கும். இந்த ஏர் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழில் காற்றடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து ஏர் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விண்டுக்கு வந்து எனர்ஜி இருக்குது, அதாவது வந்து பவர் இருக்குது. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து விண்ட் அடிக்கும் போது போட்டெல்லாம் மூவ் ஆகுதுல்ல, தண்ணியில் போட்டை நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விண்டு மில்ஸ், அதாவது காத்தாடி அப்படின்வாங்கள்ல, அதெல்லாம் வந்து டேர்ன் ஆகும், மூவ் ஆகும். இந்த விண்டால் தான் அது மூவ் ஆகுது. அதனால் வந்து இந்த விண்டுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சால்யூபிள் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்யூபிள்னால் என்ன? எந்த ஒரு பொருள் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது டிசால்வ் ஆகுதோ, அப்படியே மறைஞ்சிரும்ல, கரைஞ்சிட்டு ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஸோ அது வந்து நம்ம சால்யூபிள் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சுகர், செகண்ட் ஒன் சால்ட், தேர்டு ஒன் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு அது ஒரு கெமிக்கல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சால்யூபிள் சாலிட்ஸ், இதெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒனில் ஸ்டோன் இருக்குது, செகண்ட் ஒனில் ஒரு வுட்டு பீஸ் இருக்குது, தேர்டில்
கோகோனட் ஆயில் இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டில் நெயில் இருக்குது, அதாவது ஆணி அப்படின்னு சொல்லுவோம்ல. இதெல்லாம் நீங்கள் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சால்யூபிள் ஆகுமா? இல்லை, இது வந்து டிசால்வ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்சால்யூபிள் சாலிட்ஸ் அப்படின்வாங்க. இது வந்து தண்ணியில் போட்டாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம சால்ட்டை வந்து ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சால்ட் சொல்யூஷன் அப்படி கிடைக்கும். நம்ம அதை ட்ரிங்க் பண்ணி பார்த்தோன்னா அந்த ட்ரிங்க் எப்படி இருக்கும்? அந்த தண்ணி வந்து சால்ட்டியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து உப்பு டேஸ்ட் தெரியும். இதே ஒரு சுகரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம குடிச்சு பார்த்தா அந்த சுகர் ஸ்வீட் டேஸ்ட் தெரியும். ஸோ அதுக்கு பேர் சுகர் சொல்யூஷன் அப்படின்றாங்க. அந்த தண்ணியில் இருக்க அந்த சுகரை வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டரை வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு வாட்டரை சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி வர்ற எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 15ல் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோ. அந்த ட்ரிங்க்குக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், லெமனேட் அப்படின்னு இருக்குல்ல. லெமன் ஜூஸ் என்னது? அது ஒரு ட்ரிங்க் தானே, அது ஜூஸ். அது செகண்ட் ஒன் பாருங்கள், பெவரேஜ். நம்ம லெசன் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? பெவரேஜ்னால் என்னது? ஹாட்டான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காஃபி, டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இது எல்லாமே வந்து பெவரேஜ் அப்படின்வாங்க. ரைட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஃப் ஆப்ஷன், காஃபின்னு போட்டிருக்குல்ல, அதான் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபியூல் அப்படின்றாங்க. ஃபியூல் நம்ம என்னென்ன பார்த்தோம்? இந்த பெட்ரோல், கிரோசின், டீசல், இதெல்லாம் வந்து ஃபியூல். நம்ம வெஹிக்கிளுக்கு போடுறது இதெல்லாம் வந்து, அப்புறம் ஸ்டவ் பர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் ஃபியூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட் சைடில் பி ஆப்ஷன் பாருங்கள், கிரோசின் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், சொல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சொல்யூஷனாக என்ன நம்ம பார்த்தோம்? ஒரு சால்யூபிள் சாலிடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் சைடில் இ ஆப்ஷன் பாருங்கள், சால்ட் வாட்டர். சால்ட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் சால்ட் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், சால்வெண்ட். நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட்னு எதை சொல்லுவோம்? வாட்டர். ஸோ ரைட் சைடில் ஏ ஆப்ஷன் பாருங்கள், வாட்டர்னு இருக்குல்ல, அதான் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், சொல்யூட் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்யூட்னா என்ன? நம்ம வாட்டரில் எதை மிக்ஸ் பண்ணுறோமோ, ஒரு சாலிடை மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதை தான் வந்து நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் சைடில் ஃபோர்த் ஆப்ஷன் டி பாருங்கள், சுகர், அதான் ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஒன், fill in each blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், the 3 states of matter are dash dash and dash. என்னது? solid, liquid and gas. செகண்ட் ஒன் பாருங்கள், water if heated changes into dash. நம்ம வாட்டரை ஹீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்டீம், அதாவது வாட்டர் வேப்பர் கிடைக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், when steam cools it becomes dash. நம்ம ஸ்டீம் வாட்டர் வேப்பரை கூல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வாட்டர் கிடைக்குது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், when wax in liquid state cools to solid state. நம்ம வந்து வேக்ஸை வந்து நம்ம கூல் பண்ணால் என்ன ஆகுது? அதை வந்து சாலிட் ஸ்டேட்டுக்காக மாறிடுது. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டேஷ் ஆர் யூஸ்ட் ஃபார் பில்டிங் வால்ஸ். நம்ம வால்ஸ் எல்லாம் எதால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்? ஸ்டோனால். அதாவது இந்த பிரிக் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டோனில் தான் வரும் அது. ஸோ ஸ்டோனால் தான் நம்ம வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், பெட்ரோல் இஸ் அ டேஷ் ஃபியூவல். பெட்ரோல் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அது லிக்விட் ஃபியூவல். செவன்த் ஒன் பாருங்கள், பெட்ரோல் இஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங் டேஷ் திங்ஸ். நம்ம இந்த பெட்ரோல், கிரோசின் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் ஆயிலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிலியான திங்ஸில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ வந்து இந்த ஆயிலி திங்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். எயித் ஒன் பாருங்கள், மூவிங் ஏர் இஸ் கால்ட் விண்ட். காற்றடிக்குதுன்னு சொன்னோம் நம்ம பார்த்தோம்ல, ஏர் வந்து மூவ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? விண்ட் அப்படின்னு பேர். நைன்த் ஒன் பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் டிசால்வ்ஸ் இன் டேஷ் வாட்டர். வாட்டரில் காப்பர் சல்ஃபேட், சால்ட் அண்ட் சுகர் இதெல்லாம் டிசால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, இதெல்லாம் என்னது? சால்யூபிள் சாலிட்ஸ் அப்படின்வாங்க. ஏன்னா இது மூணுமே வாட்டரில் டிசால்வ் ஆகும். டென்த் ஒன் பாருங்கள், கோகோனட் ஆயில் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். இப்போ நம்ம ஆயிலை வாட்டரில் மிக்ஸ் பண்ண முடியுமா? நீங்கள் வீட்டில் எப்பயாவது ஆயிலை வந்து லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டரில் எடுத்து நீங்கள் அதை ட்ராப் விட்டு பாருங்களேன், அது வந்து அப்படியே நிற்கும், அது வந்து டிசால்வ் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்டிர் பண்ணி பாருங்கள், அப்பயே வந்து அது அங்கங்கே அப்படியே அந்த ஆயில் தனியாக தெரியும். ஆயில் வந்து எப்போவுமே வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பாருங்கள், தேர்டு ரோமன் லெட்டர், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ்.
ஃபர்ஸ்ட் ஒன், why does ice float in water? ஐஸ் ஏன் வாட்டரில் ஃப்ளோட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஐஸ் வந்து வாட்டரை விட லைட்டர், அது வந்து வெயிட் வந்து வாட்டரை விட கம்மி. செகண்ட் ஒன் பாருங்கள், இஃப் சம் பீசஸ் ஆஃப் ஐஸ் ஆர் புட் இன் அ பீக்கர் அண்ட் கெப்ட் for what will we see in the beaker? இப்போ வந்து ஐஸை வந்து ஒரு பீக்கரில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த பீக்கரில் அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதில் வாட்டர் இருக்கும். we see water. தேர்ட் ஒன் omitted question. ஃபோர்த் ஒன் பாருங்கள், வாட் வில் ஹேப்பன் இஃப் ஸ்டீம் லூசஸ் ஹீட்? ஸ்டீம் வந்து நம்ம கூல் பண்ணிட்டோம், அதை வந்து ஹீட்டை வந்து லூஸ் பண்ணிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்? எஸ், வாட்டர் கிடைக்கும். ஸ்டீம் சேஞ்சஸ் இன்டு வாட்டர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் அ பர்னிங் கேண்டில். கேண்டில் வந்து எப்படி அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. கேண்டில் நம்ம பர்ன் பண்ணோன்னா, அதை லைட் பண்ணி விட்டோன்னா என்ன ஆகும்? அது அப்படியே மெல்ட் ஆகி கீழே வந்துடும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும், மெல்ட் ஆயிரும் அது. ஸோ சாலிட் வேக்ஸ் சேஞ்சஸ் இன்டு லிக்விட் வேக்ஸ். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த யூசர்ஸ் ஆஃப் சாலிட். சாலிட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு பில்ட் அ ஹவுஸ், பிரிட்ஜ் அண்ட் டேம். நம்ம வந்து பில்டிங் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த பிரிக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். செவன்த் ஒன் பாருங்கள், கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த யூசஸ் ஆஃப் லிக்விட்ஸ். லிக்விட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அதாவது வாட்டர் இதெல்லாம் இருக்குல்ல, வாட்டர், மில்க், அதெல்லாம் நம்ம ஆயில் நிறையா பார்த்துருக்கோம்ல. ஸோ வந்து இந்த லிக்விட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட்டர் இஸ் யூஸ் டு ட்ரிங்க், பாத், க்ளீன், குக் அண்ட் வாஷ். அப்போது நம்ம டெய்லி பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்மளுக்கு வாட்டர் ரொம்ப தேவை, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறோம், நம்ம வந்து ஃபுட்டு குக் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுறோம், நம்ம டெய்லி பாத் எடுக்கிறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹவுஸை எல்லா திங்ஸ் எல்லாம் யூட்டன்சில்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாட்டர் தேவை. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் வாட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ வாட்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் நம்ம லைஃப்பில். 8th and 9th question omitted question. 10th ஒன் பாருங்கள், மென்ஷன் சம் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். வாட்டரில் டிசால்வ் ஆகாத சப்ஸ்டன்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஸ்டோன், வுட், கிளாஸ், கோல்டு, சில்வர் அண்ட் ஆயில். இதெல்லாமே வந்து சாலிட்ஸ். இது வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகாது, டிசால்வ் ஆகாது. நீங்கள் அதை உள்ளே போட்டிங்கன்னா அது அப்படியே ஃப்ளோட் ஆகும், இல்லை சிங்க் ஆயிரும். பட் வந்து அது டிசால்வ் ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், டிக்டேஷன் வேர்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெல்ட் த ஐஸ். அதாவது ஐஸை வந்து மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அப்படியே அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை ஹீட் பண்ணும்போதோ அது அப்படியே மெல்ட் ஆகி வாட்டராக மாறுதில்ல, அதுதான் மெல்ட் த ஐஸ். செகண்ட் ஒன், டெம்பரேச்சர். நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா அங்கே வந்து ஹீட்டாக இருக்கா கூலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் டெம்பரேச்சர். வந்து ஹீட்டாக இருந்தால் ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம், இல்லைனா ரொம்ப கூலாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன், பாய்லிங் வாட்டர். நம்ம வாட்டரை நல்லா ஹீட் பண்ணிட்டோன்னா அதுதான் பாய்லிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணும்போது நல்லா அதுக்கு மேலே வாட்டர் வேப்பர் வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டீம் வருதுல்ல, அந்த ஸ்டேஜை தான் வந்து பாய்லிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், சாலிட் வேக்ஸ். அதாவது மெழுகு. நம்ம கேண்டில் இருக்குல்ல, அது எதால் செய்யப்பட்டிருக்கு? வேக்ஸால், சாலிட் வேக்ஸ். அதான் மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ சாலிட் வேக்ஸ். ஃபிஃப்த் ஒன், அலுமினியம். நம்ம வீட்டில் இருக்க நிறையா யூட்டன்சில்ஸ் வந்து அலுமினியம்னு ஒரு மெட்டலால் செய்யப்பட்டிருக்கு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கிச்சனில் 2 விதமான நிறைய இருக்கும். பட் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2 விதமான யூட்டன்சில்ஸ் ஆகும், ஒன்று ஸ்டீல் இல்லைனா அலுமினியம். ஸோ வந்து நிறைய யூட்டன்சில் வந்து இந்த ஒரு மெட்டலால் தான் செய்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பார்த்தாச்சு, நம்ம டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கான ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சோலார் எனர்ஜி. நம்ம இந்த பிக்சரில் பார்த்தாவே தெரியுது என்னது, ஒரு சன்லைட் இருக்குது, அப்புறம் ஒரு பெருசாக ஒரு ஷீல்டு மாதிரி ஏதோ பெருசாக கட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் சோலார் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார்னாவே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், சன்லேருந்து கிடைக்கிறது தான் சோலார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சன்லேருந்து கிடைக்கிற அந்த லைட்டும் ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சோலார் எனர்ஜி. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், நல்லா கவனிங்க. நம்ம வந்து டெய்லி லைஃப்பில்
யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம். இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம் அது நம்ம செய்யலாம் வீட்டிலலாம். ஸோ இது என்னது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ டெய்லி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம வந்து ஃபேன், லைட், டிவி இதெல்லாம் போடுறோம். இதுக்கு வந்து என்ன தேவை? கரண்ட் தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம அதுக்கு மணி பே பண்ணி நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிக்சரில் உங்களுக்கு வந்து சோலார் பேனல் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம நிறைய ஷாப்பில் இருக்கும். இந்த சோலார் திங்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்ஸில் இல்லை ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வாங்கி நம்ம வீட்டில் இருக்க டெரஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து கிடைக்கிற சன் எனர்ஜி, அந்த சன் எனர்ஜி வந்து இந்த பேனல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி கொடுக்கும். நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஓனாக ப்ரைவேட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து சீப்பர். ஏன்னா அப்படின்னா டெய்லி சன் வருதா, சன்லேருந்து நம்மளுக்கு லைட் ஹீட்டு கிடைக்குதா, அதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இருக்குது, பட் நம்ம அதை வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப சீப்பானது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ரெனியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெனியூபிள்னால் என்ன அப்படின்னா, இது வந்து எப்போவுமே தீந்து போகாது. இது வந்து சன்னு டெய்லி வருதுல்ல, எப்போவுமே சன் வந்து ரைஸ் ஆகும். ஸோ சன் நம்மளுக்கு சன் லைட்டும் சன் ஹீட்டும் டெய்லியும் கிடைக்கும். இது வந்து தீந்து போகாதுல்ல, அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து ரெனியூபிள் எனர்ஜி, டெய்லி நம்மளுக்கு புதுசாக கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு மெயினாக எப்படி கிடைக்கிது, கோல்லேருந்து கிடைக்கிது. ஓகேங்களா, அதை வந்து தெர்மல் பிளான்ட்டில் அது வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கோல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தீந்து போயிடும். கோல், பெட்ரோல், டீசல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் கிடைக்காது. ஏன்னா அது நம்ம கோல் வந்து மைனிங்கில் இந்த நிறையா ஹில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிரேக் பண்ணி அதுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. டீசல், பெட்ரோல் வந்து பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் அது தீந்து போயிடும், அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீந்தப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சன்லைட்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சீப்பராக இருக்கும். அஸ் வெல் அஸ் சன்லைட் வந்து டெய்லி நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து தீந்து போகாதில்ல, எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, சோலார் ஹீட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து வாட்டர் இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் சோலார் ஹீட்டர் வச்சு. அப்புறம் சோலார் ஆர்கிடெக்சர், நம்ம வந்து நிறையா பில்டிங்ஸில் வந்து இது மாதிரி இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து சோலார் ஆர்கிடெக்சர் பண்ணலாம். அப்புறம் இப்போ நியூவாக ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸில், இங்கே இல்லை. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, பிளான்ட்ஸ் வந்து சன்லைட்டை அப்சார்ப் பண்ணி அதோட லீஃபில் இருக்க குளோரோஃபில்லை யூஸ் பண்ணி ஃபுட்டை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஏர்லேருந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ச்சும் ஆக்சிஜனும் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதை தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இவங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சன்லேருந்து வர்ற இந்த லைட் அண்ட் ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அது வந்து ஒரு பில்டிங்கில் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து நிறையா பிளான்ட்ஸு அப்புறம் ட்ரீஸ் எல்லாம் க்ரோ பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வந்து அது ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சயின்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு, டெக்னாலஜி. இது என்னது அப்படின்னா, குளோபல் வார்மிங்கை குறைக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறையா நம்மளுக்கு சம்மர் டேஸில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஹாட்டாக இருக்குது. அது ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்சால் தான். ஸோ வந்து நம்ம நிறைய ஃபியூவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி சன்லைட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹீட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு குறையும். இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபியூவல் ப்ரைஸஸ், இந்த பெட்ரோல், டீசல், கோல் இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகும், லோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து, ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறையா வின்டர் சீசனில் சன்லைட்டே வராது. இங்கே வந்து நம்மளுக்கு வின்டர் சீசனில் சன்லைட் வரும், பட் அங்கே சன்லைட் வராது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, கிளாஸால் ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக கிளாஸால் தான் இருக்குது. ஸோ இது வந்து க்ரீன் ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். அதை அப்சார்ப் பண்ணி அதை வந்து ஹீட்டாக மாற்றி கீழே பாருங்க, உள்ள நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பிளான்ட் சாப்லிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த ஹீட் எனர்ஜியாக கொடுக்கும். அப்போ அது நல்லா வளரும். இது என்ன பண்ணுன்னா, இதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. வின்டர் டேஸில் அவங்களுக்கு சன்லைட் கிடைக்காததுனால அந்த ஹீட் எனர்ஜியை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வின்டரில் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்க்கு வந்து வின்டர்லேயும் அது யூஸ் ஆகும். இது வந்து இங்கே தேவைப்படாது நம்மளுக்கு, பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு வின்டரில் சன்லைட் கிடைக்காதனால அவங்க இது மாதிரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் எலக்ட்ரிசிட்டியில் இப்போ வந்து போட், ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் கூட இந்த சோலார் எனர்ஜியில் மூவ் ஆகுற மாதிரி இப்போ நிறையா நியூ
நியூ திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் வந்து சோலார் ஃபேன்ஸ், சோலார் பம்ப்ஸ், சோலார் பல்ப்ஸ். ஸோ இது மாதிரிலாம் நிறையா நியூ திங்ஸ் வந்து. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் ஸ்ட்ரீட்ஸில் மேலே லைட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே இந்த சோலார் பேனலை ஃபிட் பண்ணி சன்லைட்டை அந்த எனர்ஜி அப்படியே கன்வெர்ட் பண்ணி அந்த லைட்டு வந்து அது வந்து வர்ற மாதிரி லைட் எரியிற மாதிரி சுவிட்ச் ஆன் ஆகிற மாதிரி அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட்ஸ் லைட்ஸ், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கூட நிறையா விற்கிது. ஸோ பாருங்கள், இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ சீப்பராக இருக்குது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ். நம்ம வந்து இது டெய்லியும் நம்மளுக்கு சன்லைட் ஹீட் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ டெய்லி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓனாக ப்ரைவேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான உங்களுக்கு ஜிகே இன்ஃபர்மேஷன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்துச்சுல. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள்.